Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட்டான தோசை ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த தோசை ரெசிபிக்கு அரிசி உளுந்து எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல கிறிஸ்பியா பேப்பர் தோசை நம்ம எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இது கூடவே ஒரு சைட் டிஷ்ஷா கார சட்னி ரெசிபியை நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த கார சட்னி ரெசிபி இந்த தோசைக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு காம்போ ரெசிபியா இருக்கும். இந்த காம்போ ரெசிபியை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெசிபியை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and பக்கத்துல தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரீசன்ட்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ரொம்பவே கிறிஸ்பியான இந்த தோசை ரெசிபியை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். 1/4 கப் அளவுக்கு ரவை, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்தேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து வச்சுட்டேன். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறப்போ இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். இது செவந்து வந்ததுக்கப்புறமா இதுலேயே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்க்குறப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பாயிரும். அதனால் ஒரு சின்ன துண்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச வத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தோசைக்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சோடா உப்பு வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் முன்னாடியே சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நல்லா வந்து எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை சுற்றியும் ஆயில் அப்படிலாம் கீ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் வந்து திருப்பி போட போகிறது கிடையாது. அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியும். நல்லா ஈஸியாக நமக்கு மடித்து எடுக்கிறதுக்கு வரும். நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே அப்படியே இருக்கும். நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல பேப்பர் ரோஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எப்போவுமே எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மேலால் அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக அரிசி உளுந்து இந்த மாதிரிலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவு வச்சு நல்ல கிறிஸ்பியாக ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டிலேயே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா புதினா சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தான். இது கோதுமை மாவு தோசை மாதிரியே இருக்காது. அரிசி மாவில் சுட்ட தோசை மாதிரியே தான் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கோதுமை மாவு வச்சு ரெடி பண்ண இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி. அது கூடவே ஒரு கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவு இல்லாத டைமில் நமக்கு தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசை சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த தோசை சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.